بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுடைய 3வது நாள்ல உங்களோட இந்த ஹிஃபல் பயணம், ஹிஃபல் ஜேர்னி என்ற மீட்டிங்ல எல்லாரும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தயவால அல்ஹம்துலில்லாஹ். ஆஹ் எல்லாரும் இங்க வந்திருக்கிற எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட ஆஹ் நல்லபடியா 2 நோன்புகளை முடிச்சு 3வது நோன்பை ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கிறீங்க என்று நம்புறேன். ரைட். நேத்து நாங்க எங்களோட ஹிஃபல் ஜேர்னில ஃபர்ஸ்ட் 3 சூரா, அதாவது சூரத்துன் நாஸ், சூரா ஃபலக், சூரா இஹ்லாஸ், இந்த 3 சூறாக்களையும் தஜ்வீதோட படிச்சோம். அதுல நாங்க உச்சரிப்புகள் என்ன மாதிரி, இடைக்கிடையில என்னென்ன ரூல்ஸ் வரும், எந்த எழுத்த எவ்வாறு உச்சரிக்க வேணும், எந்த வேர்டை எப்படி ஓத வேணும், இப்படியான விஷயங்களை நாங்க நேத்து பார்த்தோம், ஓதினம். அதே மாதிரி வீட்ல எல்லாரும் அது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க தானே? தஜ்வீதோட இவ்வளவு நாளும் நாங்க இதை ஓதிருப்போம், இருந்தாலும் நேத்து எக்ஸ்ட்ராவா சில விஷயங்களை படிச்சிருப்பீங்க. ஆஹ் அதை அப்ளை பண்ணி ஓதி பாத்தீங்களா எல்லாரும்? ஆஹ் அப்ப உங்களுக்கு உங்களோட ஓதல்ல, உங்களோட அந்த ரெசிடேஷன்ல ஏதாவது ஒரு வித்தியாசம் உங்களுக்கு விளங்கிச்சா? நான் இன்னைக்கு கொஞ்சம் இவ்வளவு நாளை விட இன்னைக்கு நான் கொஞ்சம் நல்லா ஓதுறேன் அப்படின்ற ஒரு வித்தியாசம் விளங்கிச்சா உங்களுக்கு? ஆஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி உங்களுக்குள்ளுக்கு ஒரு வித்தியாசம் வந்துச்சுண்டா அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய பயணத்துல, குர்ஆனுடைய மக்கள்ல அல்லாஹ் உங்களையும் அதுல ஒருவனாக சேர்த்திருக்கிறான் என்று எங்களுக்கு நினைச்சு சந்தோஷப்பட்டு கொள்ளையிலும். ஏனென்று சொன்னா இன்றைக்கு ஆஹ் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள்ல எவ்வளவோ பேர் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல, சில பேர் தூக்கத்துல இருக்கலாம், சில பேர் ஒர்க்ல இருக்கலாம், ஏதேதோ ஒரு ஒர்க்ல இருக்கும். இந்த சந்தர்ப்பத்துல குர்ஆனுக்காக செலவழிக்கிற இந்த நேரத்தை இதுல கலந்து கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை வழங்குறது இல்ல. இப்ப எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குதுன்னா நாங்க கட்டாயம் அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னென்ன நாங்க என்னத்தான் கேட்டாலும் அல்லாஹ் சூஸ் பண்ணணும் தானே? நேர்வழி யாருக்கு கிடைக்கணும்ன்றது அல்லாஹ் சூஸ் பண்றவன். அப்ப எங்களையும் அல்லாஹ் சேர்த்திருக்கிறான் என்று நினைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த அந்த சந்தர்ப்பத்தை நாங்க பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கொள்வோம் தானே? அதை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அது எங்களை விட்டு போயிடப்படாது. எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் ஏதேதோ வேலைகள் வரும். இந்த நேரம் மிகவும் சிரமமான ஒரு நேரம் எல்லாருக்கும். இருந்தாலும் நாங்க ஒரு அர்ப்பணிப்பு, குர்ஆனுக்காக நாங்க செய்யறது முழுக்க முழுக்க ஒரு அர்ப்பணிப்பு. என்னோட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அர்ப்பணிச்சு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நேத்து மாதிரி தொடர்ச்சியாக 30 நாளும் நீங்க எல்லாரும் கலந்து கொள்ள வேணும் என்று நானும் துவா செஞ்சு கொள்றேன். சரி, இப்ப போன கிளாஸ் நாங்க அதுல சில சில லெசன்ஸ் படிச்சோம். அப்ப அதுல எஸ்பா படிச்சோம். சிஸ்டர் ரக்ஷானா உங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஆஹ் இடையில வரும்போது எப்படி ஒன்னா வைக்க வேணும், ரைட்? எப்படி எஸ்பா செஞ்சு ஓத வேணும். அதே மாதிரி கல்கலான்ற லெசனை படிச்சோம். அதே மாதிரி அல்லாஹ் என்ற வேர்டை நாங்க எப்படி உச்சரிக்க வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க படிச்சோம். இப்ப நிறுத்தும் போது என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, நாங்க ஓதுறத ஓதிக்கொண்டு கண்டினியூவா ஓதிக்கொண்டு போறதுக்கும் நிறுத்தும் போது என்ன மாற்றம் செய்யறோம், இப்படியான விஷயங்கள், எழுத்துக்களை உச்சரிக்கிறது எப்படி உச்சரிக்க கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அது எல்லாரும் நீங்க பிராக்டிஸ்ல வச்சு கொண்டு இருந்தா தான் அது நினைவு நிற்கும், இல்லாட்டி மறந்துடும். அதனால ஓதுற ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களோட பிராக்டிஸ்க்கு வளமையா இந்த நாளும் பிராக்டிஸ்க்கு கொண்டு வாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் 3 சூறா நாங்க பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சூரா மசத்,
சூரா நஸ்ர், சூரா காஃபிரூன். இந்த 3 சூறாக்கள்லயும் என்னென்ன தஜ்வீத் சட்டங்கள் இருக்குது, அதே மாதிரி எப்படி உச்சரிக்க வேணும், எப்படி உச்சரிக்க கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை நாங்க இன்றைக்கு பார்ப்போம். கவனமாக அந்த விஷயங்களையும் கவனத்தில் கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கோங்க. எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சூறாவை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب. இப்ப இதுல இந்த ஆயால என்னென்ன தஜ்வீத் ரூல்ஸ் வருது, எப்படி ஓத வேணும், என்ன மாதிரி விஷயங்கள் என்று உங்களுக்கு இப்ப சிஸ்டர் அக்ஷானா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிஸ்டர் அக்ஷானா. Yes, Sania sister. Okay. Bismillahirrahmanirrahim. ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தப்பத், இந்த இடத்துல டாக் என்ன வந்திருக்கு, சுக்கூன் வந்திருக்கு இல்லையா, ரப்பத். அதுக்கு முன்னாடி பேக் ஷத்தா வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல பேக் ஷத்து பண்ணி தப்பத், அந்த தேவை என்ன பண்ணிடக்கூடாது, சுக்கூன் பெற்ற தேவை கல்கலா பண்ணிடக்கூடாது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், கல்கலா பண்ணக்கூடியது அந்த 5 லெட்டரை மட்டும்தான் நம்ம ஷேக் பண்ணி சொல்லுவோம். இது தே சுக்குன் வந்திருக்கு, இது கல்கலா லெட்டர் கிடையாது. அப்போ நம்ம இந்த இடத்துல கல்கலா பண்ணக்கூடாது. தப்பத்து அப்படின்னு சொல்லிடக்கூடாது. தப்பத் எத, இங்க எத இருக்கு பாத்தீங்களா, அங்க மத்து சிம்பிள் கொடுத்திருக்காங்க. மத்தோட எழுத்துக்களுக்கு அடுத்து ஹம்சா வருதுனால நம்ம 4 கவுண்ட் கொடுக்கணும். ஓகே, 4 கவுண்ட் கொடுத்து நீட்டணும். ஏத அபி, அபி அங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், பி அப்படின்னு 2 கவுண்ட்டுக்கு நீட்டுவோம். லஹபியும் அங்க பாருங்க பேக் என்ன வந்திருக்கு, கேஸ் ரொத்தைன் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் நூன் சாக்கின் தன்வீன் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நூன் சாக்கின் தன்வீன் ரூல்ஸ் பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. அதுல நேத்தி ஹைட் பண்ணணும், அதாவது நூன் சுக்கூன் ஆர் தன்வீன் எழுத்துக்களுக்கு அடுத்து சீனு ஷீன் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, அந்த 15 லெட்டர்ஸ்ல ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹைட் பண்ணணும்னு சொன்னோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நூன் சுக்கூன் ஆர் தன்வீன் வந்திருக்கு, இந்த இடத்துல தன்வீன் வந்திருக்கு, அதுக்கு அடுத்த எழுத்து என்னவா இருக்கு, வாவ் வந்திருக்கு. ஓகே, இந்த வாவ் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா, அதாவது வாவ் யா லாம் மீம் நூன் இந்த மாதிரி லெட்டர்ஸ் எருமலூன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எருமலூன் லெட்டர்ஸ் வந்தது நூன் சுக்கூன் ஆர் தன்வீன் எழுத்துக்களுக்கு அடுத்து எருமலூன அப்படிங்கிற ஒரு லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜாயின் பண்ணுவோம். ஓகே, சோ இந்த இடத்துல என்ன ரூல் இருக்குன்னா இது குன்ன, இந்த இடத்துல ஜாயின் பண்ணி நம்ம குன்னா பண்ணி சொல்லணும். ஓகே, அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட்ல என்ன இருக்கு, கல்கலா லெட்டர். ஓகே, கல்கலாக்கு ஷத்தா வேற இருக்கு. அப்போ நல்லா கவனிக்கணும், இங்க நல்லாவே ஷிஃப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆயா போங்க சிஸ்டர். சிஸ்டர் சானியா. ஓகே, ரைட், மியூட் பண்ணிட்டு. ஓகே, ما أغنى عنه ماله وما كسب. ஓகே, செகண்ட் ஆயால பாத்தீங்க அப்படின்னா சேம் ஸ்டார்டிங் மத்தோட எழுத்துக்களுக்கு அப்புறம் ஹம்சா வந்திருக்கு இல்லையா, அப்போ இது நம்ம 4 கவுண்ட் இந்த இடத்துல நீட்டுவோம். சேம் அந்த லைன் ஹெவி லெட்டர், சோ நம்ம ஹெவியா சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு,
நூன் ஃபத்ஹா, அங்க அலிஃப் ஸகீரா வந்திருக்கு. அங்க 2 கவுண்ட்ஸ் நம்ம நீட்டும். அங்க வந்திருக்கு. ந இப்படி. ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அன்ஹு. இந்த அன்ஹு அந்த நூன் சுக்குனை கிளியரா படிக்கும். நெக்ஸ்ட் மாலுஹு. மா 2 கவுண்ட்ஸ் நீட்டுவீங்க. லுஹு இங்கேயும் 2 கவுண்ட்ஸ் நீட்டணும். ஓகே. ஹூ இப்படி. மாலுஹு வமா 2 கவுண்ட்ஸ். வமா மா 2 கவுண்ட்ஸ் கொடுப்பீங்க. கஸப். பேக் என்ன இருக்கு? கல்கல லெட்டர். கஸப் அப்படின்னு செக் பண்ணி சொல்வீங்க. நெக்ஸ்ட் ஆயத்து போலாம் சானியா சரி. சிஸ்டர். ஓகே, அடுத்த ஆயா. سيصلى نارا ذات لهب. ஓகே. சயஸ் அங்க பாருங்க, ஸ்வாதுக்கு சுக்குன் பெற்று வந்திருக்கு. ஸ்வாது நம்ம எப்பவுமே ஹெவி லெட்டர் இல்லையா, அப்போ ஹெவியா சொல்லுவோம். சயஸ் சயஸ் லா லா 2 கவுண்ட்ஸ். ஓகே. நாரன் இங்க நாக்கு 2 கவுண்ட்ஸ் கொடுப்பீங்க. ரன் இங்க என்ன வந்துருச்சு? தன்மீன் எழுத்து வந்துருச்சு. நம்ம சொன்னோம் இல்லையா, தன்மீன் நூன் சுக்கூன் ஆர் தன்மீன் எழுத்துக்களுக்கு அப்புறம் இந்த இடத்துல வேல் வந்திருக்கு. இந்த இடத்துல இஃபா அப்படிங்கிற ரூல் இருக்கனால ஹைட் பண்ணுவோம். that 2 counts. that லஹப் லஹப். ஓகே. இங்க கல்கலா வந்துருச்சு. ஓகே. وامرأته حمالة الحطب. ஓகே. சோ இந்த இடத்துல பாருங்க, இத வந்து என்ன பண்ணக்கூடாது, சில பேரு அப்படின்னு படிப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. அந்த இடையில வந்து இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வஸ்ல், அந்த கிரே கலர்ல இருக்கு பாத்தீங்களா, வாவுக்கு அடுத்து அந்த அலிஃப்க்கு மேல குட்டிக்கோன்னு ஸ்வாத் இருக்கும். ஹம்சத்துல் வஸ்ல் அது வேர்டோட இடையில வந்தாலும் அந்த ஆயத்தோடைய மிடில்ல வந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அது உச்சரிக்க மாட்டோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே. அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி ரா வந்து ஹெவியா சொல்லுவோம். இந்த ராக்கு ஃபத்ஹா ஆர் தொம்மா வந்தது அப்படின்னா ராவை ஹெவியா ப்ரொனவுன்ஸ் பண்ணும். இங்க ஹேக் என்ன இருக்கு? அந்த இடத்துல 2 கவுண்ட்ஸ் கொடுத்து நீட்டுவீங்க. ஹேக்கு கும்மா பெற்று இருக்கனால. ஹம்மாலத்தல் இங்க மீமுக்கு ஷத்தா வந்துருச்சு. அந்த இடத்துல நம்ம குன்னா பண்ணுவோம். ஓகே. நூன் ஷத்தா வந்தாலே நம்ம குன்னா பண்ணுவோம் இல்லையா? சோ ஹம்மாலத்தல் ஹாஃபப். ஹ லைட் லெட்டர், பா ஹெவி லெட்டர், ப என்ன பண்ணும்? கல்கலாம். ஓகேவா? ஹாஃபப் ஹாஃபப் இப்படி நம்ம ஷேக் பண்ணி சொல்லுவோம் அந்த கல்கல் லெட்டர். ஓகே, அடுத்த ஆயா. في جيدها حبل من مسد. ஓகே. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபீ 2 கவுண்ட்ஸ் நீட்டும். 1 2 அப்படின்னு உங்க ஃபிங்கரை கவுண்ட் பண்ற அளவுக்கு நம்ம நீட்டணும். ஃபீ ஜி தி ஹ சேம். இத வந்து படிக்கும் போது எப்படி படிச்சிடுவாங்க, அந்த மத்து விட்டுட்டு ஃபீ அந்த 2 கவுண்ட்ஸ விட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஃபீ ஜி தி ஹ அப்படின்னு ஸ்பீடா போயிடுவாங்க. அப்படி போக கூடாது. ஓகே. ஃபீ ஜி இந்த இடத்துல ஜிக்கும் 2 கவுண்ட்ஸ் கொடுக்கணும். ஜி தி ஹ ஹப் இங்க என்ன இருக்கு? மிடில்ல கல்குலேட்டர்ஸ் வந்துச்சு. ஹப் அப்படின்னு ஷேக் பண்ணி சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் தன்மீன் எழுத்துக்களுக்கு அப்புறம் மீம் வந்திருக்கு. இந்த இடத்துல இதுகாம் பண்ணும். இதுகாம் பில் குன்னா, அதாவது ஜாயின் பண்ணி குன்னா பண்ணி சொல்லுவோம். ஹபுலும் ஜாயின் பண்றோம். லும் மிம். அதே மாதிரி என்ன இருக்கு? மீம்க்கு அடுத்து நூன் வந்துருச்சு இல்லையா? நூன் சாக்கின் இருக்கு. ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, நூன் சாக்கினை கிளியரா படிக்க கூடாது. சோ அங்க என்ன இருக்கு? நூன் சாக்கினுக்கு அடுத்து மீம் வந்துருச்சு.
அப்போ அங்கேயும் சேம் அதே ரூல் தான். இத்காம் பில் குன்னா, ஜாயின் பிளஸ் குன்னா. ஹப்லும் மின் மஸத் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேயும் ஜாயின் பண்றோம், குன்னா பண்றோம். மஸது லாஸ்ட் என்ன ஆகுது? தாலுக்கு கல்கல் ஆயிடுது. ஓகே சிஸ்டர். அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கும் திருப்பி ஒருக்கா ஸ்டார்டிங்ல இருந்து நான் ஓதுறேன், என்னோட சேர்ந்து நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இந்த சொல்லி தந்த, இப்ப சிஸ்டர் சொல்லி தந்த அந்த தஜ்வீத் ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி அதை ஒரு ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரதுக்கு, ரைட்? இப்ப இந்த சூறால பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சூறால எல்லா ஆயாவும் முடிவுல கொல்கொலால தான் முடியுது. ஷேக் பண்ணி தான் முடியுது. அப்ப அதை நாங்க நினைவுல வச்சுக்கொள்வோம், ரைட்? தப்பத் யதா அபி லஹபி وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் இந்த சூறாவை சரியா ஓதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த சூறாக்கு போவோம், சரியா? ட்ரை பண்ணுங்க எல்லாரும் ஒரு சூறாவையும் மனனம் செய்யணும் என்ற நோக்கத்துல ஒவ்வொரு சூறாக்குள்ளுக்கும் நாங்க என்டர் பண்றதுக்கு முன்னுக்கு இந்த சூறாவை நான் மனனம் செய்து கொள்ளணும் அப்படின்ற நியத்தோட போங்க. திருப்பி 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 ஓதுங்க, அப்பதான் ஈஸியா மனனம் செய்யலும். ஒவ்வொரு வேர்டையும் நாங்க திருப்பி 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 ஓத வேணும், ரைட்? ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த சூறாவை பார்த்து ஓதுவோம் ஒருக்கா, அப்பதான் அதுல உள்ள பிழைகளை குறைச்சு கொள்ளையிலும். எங்களுக்கு பார்த்து ரீட் பண்ணணும், ஒவ்வொரு வேர்ட்லயும் என்ன இருக்குன்னு பார்த்து ரீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேர்டையும் திருப்பி திருப்பி ஓதுறது மூலமா எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை பாடமாக்கி கொள்ளையிடும். ஓகே, இப்ப அடுத்த சூரா நஸ்ர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا جاء نصر الله والفتح. Sister Akshana. எஸ், ஓகே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இத 2 கவுண்ட்ஸ் நமக்கு இருக்கும். இத வேலை. ஓகே, நெக்ஸ்ட் ஜ 4 கவுண்ட் நீட்டுற மாதிரி இருக்கும். இங்க மத்தோட எழுத்துக்களுக்கு அப்புறம் ஹம்சா. ஜ நஸ்ருல்லாஹி. இங்க சாது ஹெவி, ராவுமே ஹெவி தான். ஓகே, நஸ்ருல்லாஹி. லாஸ்ட் கிளாஸ்ல அல்லாஹுடைய ரூல் பார்த்தோம்ல, அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னுள்ள எழுத்து ஃபத்ஹா பொம்மா வந்தது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அல்லாஹ் ஹெவியா சொல்லுவோம். நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். வல் அப்படின்னு சொல்லணும், வல் அப்படின்னு கிடையாது. வல் ஃபத்ஹ். Okay, அடுத்த ஆயா போ. وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. ஓகே, சோ இந்த இடங்களை பாருங்க. வரா ரா ஹெவி. ஓகே, وَرَأَيْتَ النَّاسَ. இங்க என்ன இருக்கு? இது அந்த இடத்துல குன்னா இருக்கு, நூன் ஷத்தா இருக்கு இல்லையா? நூன் ஷத்தா மீம் ஷத்தா வந்துச்சுனாவே நம்ம அந்த இடத்துல குன்னா பண்ணணும். அப்போ நாச அப்படின்னு குன்னா பண்ணி சொல்லுவோம். ஏது ஏது தால் கல்கலா, ஹூ ஹெவி, ஹா ஹெவி லெட்டர், ஹுலூன. ஏது ஹுலூன في 2 counts. دين الله
பி 2 கவுண்ட்ஸ், தி அந்த இடத்துலயே நம்ம 2 கவுண்ட்ஸ் நீட்டுவோம். நில்லாஹி இங்க பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய சட்டத்துல என்ன பார்த்தோம்? ஃபத்ஹா பொம்மா வந்ததுன்னா ஹெவி பண்ணணும் அல்லாஹுவ. ஒருவேளை கிஸ்ரா வந்ததுன்னா லைட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? தீனில்லாஹி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல ஹெவியா அந்த லாம சொல்லிடக்கூடாது. ஓகே, தீனில்லாஹி அஃப்வாஜா. இந்த இடத்துல பாருங்க, வாக்கு நம்ம 2 கவுண்ட்ஸ் கொடுப்போம். அஃப்வாஜன் அப்படின்னு தான் இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே என்ன சொன்னோம்? லாஸ்ட்ல வக்ஃபு பண்ணும்போது, அதாவது இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா என்ன ஹரக்கத்து வந்தாலும் ஃபத்ஹத்தைனை தவிர என்ன ஹரக்கத்து வந்தாலும் சுக்குன் போட்டு ஸ்டாப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு? ஃபத்ஹத்தைனை வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணும் போது 2 கவுண்ட்ஸ் நீட்டி தான் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அஃப்வாஜா இப்படி. ஓகே, ஒரு ஹரக்கத்தை ரிமூவ் பண்ணிட்டு அஃப்வாஜா அப்படின்னு சொல்லுவோம். அஃப்வாஜன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்த ஆயா. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. ஓகே, ஃபஸப்பிஹ் அந்த பேக் ஷத்து இருக்கு இல்லையா? சோ அப்போ நல்ல ஷத்து கொடுக்க வேண்டிய இடத்துல அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து ஷத்து பண்ணி சொல்லணும். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக ரா ஹெவி. ஓகே, ரப்பிக வஸ்தக்ஃபிர் வஸ்தக் கைன் ஹெவி லெட்டர் தக்ஃபிர். அங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏன் வந்து பொம்மா பெற்று வந்திருக்கு அந்த ஹேக் இல்ல? சோ இந்த இடத்துல நம்ம வக்ஃபு பண்ணிக்கலாம். மேல அந்த ஜீம் அந்த ஒரு சிம்பல் இந்த காரணத்தினால இந்த இடத்துல வக்ஃபு பண்ணி நம்ம ஃபேரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றோம். ஓகே, அந்த ஹேக்கு பொம்மா பெற்று சுக்கூன் பெற்று நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னஹு இங்க நூன் ஷத்தா இருக்குல்ல, அப்ப குண்டா இன்னஹு இங்க ஹூக்கு 2 கவுண்ட்ஸ், கான 2 கவுண்ட்ஸ் கொடுத்து காஃப்க்கு கான தவ்வாபா. இங்கேயுமே வாவுக்கு 2 கவுண்ட்ஸ் கொடுத்து பன் அப்படின்னு இருக்கு, நம்ம தவ்வாபா அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ ஃபுல் சூறாலையும் ஒவ்வொரு ஆயாலையுமே பார்த்துட்டோம் நாங்க. இடையில எப்படி ஓதணும், என்னென்ன தஜ்வீத் ரூல்ஸ் இருக்குதுன்னு. ஓகே, அப்ப திருப்பி ஓதுவோமா? ஸ்டார்டிங்ல இருந்து. எல்லாரும் கவனிக்கிறீங்க தானே? எல்லாரும் ரெடி தானே? ஓதுவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ரைட், என்னையோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. ரைட். إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. ரைட், ஓதினீங்க தானே எல்லாரும்? ஓகே, அப்ப இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். இவ்வளோ நாளும் நீங்க சில பேர் சரியாவே ஓதிருப்பீங்க, சில பேர் எழுத்துக்கள் சரியா இருந்திருக்கும், ஆனா அதுல தஜ்வீத் குறைவாக இருந்திருக்கும். ரைட், உங்களுக்கு எங்க குன்னா வரைக்கும் இப்ப எல்லா மத்துல வந்து இந்த மத்து இத்தனை ஹரக்கத், இந்த மத்து இத்தனை ஹரக்கத். அப்ப நாங்க என்ன செய்வோம்? சில பேர் என்னன்னா எல்லா மத்தையும் ஒரே மாதிரி நீட்டுவோம், ஏன்னா எங்களுக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடைச்சிருக்கும். இந்த மத்து இவ்வளவு நீட்டணும், இந்த எழுத்தை இவ்வளவு நீட்டணும். ரைட், இன்னைக்கு இவ்வளவு ஒன்னா வச்சு ஓது வேணும். அதுக்குரிய ரீசன் இப்ப சில பேர் ஓதி பழகி இருப்போம், அந்த ஆடியோஸ் கேட்டு ஓதுறவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அதுக்குரிய ரீசன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதனாலதான் நாங்க இந்த எழுத்தை இப்படி ஓதுறோம், இப்படி உண்ணா வைக்கிறோம், இப்படி நீட்டுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்,
அப்ப நீங்க எல்லாரும் ஒவ்வொரு சூறாவையும் பாடமாக்கணும். சரியா? மெமரைஸ் பண்ணுவீங்க. ஏண்டா இப்ப இது வந்து மெமரைஸுக்குரிய ஒரு செஷன். உங்களை எப்படியாவது எதையாவது பாடமாக்க வைக்கணும்ன்றது தான் எங்கட நோக்கம். அப்ப நீங்க எல்லாரும் அதுக்கு முயற்சி எடுக்கணும். சரியா? இப்ப இது வந்து குர்ஆனுடைய மந்த். அப்ப எங்களுக்கு வந்து நிறைய நிறைய நாங்க குர்ஆனோட டைம் செலவழிக்க வேண்டிய ஒரு மாதம் இது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? திருப்பி 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 அதை ஓதுவீங்க. இல்லைங்கச்சா? முக்கியமா தஹஜ்ஜத் டைம்ல அதை நீங்க கிளியர் பண்ணும் போது உங்களுக்கு அது ஆழமா பதிஞ்சிடும். நல்ல பாடம் நிற்கும். இப்ப நாங்களும் பாடமாக்கும் போது நாங்க எங்கட மதரசாக்கள்ல ஹிஃபுல் செய்யும் போது குர்ஆன் மனனம் செய்யும் போது அப்படித்தான் செஞ்சோம். காலை நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல எல்லாம் ஓதுவோம். அந்த ஆயாக்களை ஒவ்வொரு சொற்களையும் திருப்பி 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 ஓதுவோம். அதெல்லாம் மோதி பாடமாக்கி எங்களுக்கு வந்து இப்ப இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ஃபெமிலியரான வேர்ட்ஸ் இல்ல. நாங்க வளமையா கதைக்கிற வேர்ட்ஸ் இல்ல இது. எல்லாமே எங்களுக்கு புதிய புதிய வேர்ட்ஸ். அப்ப அதை திருப்பி 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 ஓதுறதுனால தான் அந்த வேர்ட் எங்களுக்கு பழக்கமாகும். அப்ப நாங்க என்ன செய்வோம்? திருப்பி 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 அதை ஓதி ஒரு முழு நாள்ல எங்களுக்கு நாங்க டைமை பிரிச்சு கொள்வோம். காலையில கொஞ்சம் ஓதுவோம், துஹருக்கு பின்னால கொஞ்சம் ஓதுவோம், அசருக்கு பின்னால, மகரிபுக்கு பின்னால, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் டைம்ல என்ன செய்வோம்? அதை அப்படியே ஃபுல்லா ஓதிக்கொள்வோம். அதை பாடமாக்கிக் கொள்வோம். நாங்க இவ்வளவு முழு நாளும் ரிவைஸ் பண்ணினத தஹஜ்ஜுத் டைம்ல நீங்க ஓதினீங்கண்டா அது உங்களுக்கு நல்ல மைண்ட்ல பதிஞ்சிடும். நாங்களும் அப்படித்தான் பாடமாக்கினோம் அது குர்ஆன. ஏன்னா அந்த அந்த தஹஜ்ஜுத் டைம்ன்றது ஒரு பவரான டைம். அதுல நாங்க கேட்கிற துவாக்கள் அல்லாஹ் கிட்ட எப்பயும் துவாக்களை கேட்டுக்கொள்ளணும். நாங்க இந்த பாடமாக்குற இந்த சூறா எங்களோட மனசுல பதியணும், சரியான முறையில பதியணும். அப்படின்ற அந்த தூய எண்ணத்தோட நீங்க துவா கேளுங்க, முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்ப நாங்க அடுத்த சூறாக்கு போவோம். அடுத்தது சூரா காஃபிரூன். ரைட்? எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த சூறா பாடமாக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். என்னன்னு சொன்னா அதுல உள்ள வார்த்தைகள் திருப்பி திருப்பி ஒரே வார்த்தை வார மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இங்க இதுதான் நடக்குது, இங்க இந்த வார்த்தை தான் இருக்குதுன்னு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொண்டு அதை எங்களோட தலைக்கு எடுத்தோம் என்று சொன்னா நல்லபடியா அதை ஈஸியா எங்களுக்கு பாடமாக்கிடலும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்ப நாங்க இந்த சூறாவை ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل يا أيها الكافرون. Okay, Roxana sister. Sister Roxana. Sister Roxana இருக்கிறீங்களா? ஓகே, அவங்களோட கவரேஜ்ல ஏதாவது இஷ்யூ என்று நினைக்கிறேன். ஓகே, நாங்க பார்ப்போம். இதுல வந்து புல் முதல் வார்த்தையில பாருங்க. புல்ன்றது காஃப் ஹெவியான எழுத்து. நாங்க இந்த குல்ன்ற வேர்டை நாங்க நிறைய தடவை நேத்து பார்த்தோம். ரைட்? நேத்து ஓதின 3 சூறாவுமே ஸ்டார்ட் ஆகுறது புல்ன்ற வார்த்தையால. அப்ப அந்த காஃப் ஹெவியானது. புல். ரைட்? அப்ப அந்த காஃபை நாங்க ஹெவியா உச்சரிக்கணும். சரிதானே? அப்ப குல் ய ய ஐயுஹல். ரைட்? இந்த யால பாத்தீங்கன்னு சொன்னா ய ஐயுஹல். இதுல வந்து 2 கவுண்ட்ஸுக்கு மேலால, அதாவது நாங்க 4 கவுண்ட்ஸ் இதுல நாங்க நீட்ட வேணும். அது தபியாயி என்றது தான் 2 கவுண்ட்ஸ். இதுல வந்து 4 கவுண்ட்ஸ் இதுல நாங்க நீட்ட வேணும். இந்த யா ஐயுஹல் என்ற இடத்துல மத்து முன்ஃபஸில் வருது. யா ஐயுஹல். சரியா? ஓகே, அப்ப இத கூடுதலா நீட்டுவோம். நாங்க நோமலா குல் யா ஐயுஹல் நாம யா ஐயுஹல். இப்ப இதுல வந்து எப்பவுமே இந்த எழுத்து ஓதும் போது நாங்க நினைவு வச்சுக்கொள்ளணும், ஒரு மத்துக்கு பின்னாடி இல்லாட்டி ஒரு சுக்கூனுக்கு பின்னாடி ஒரு ஹம்சா சவுண்ட நாங்க ஓதும் போது அதை கிளியர் ஆக்கி காட்டணும். சில நேரங்கள்ல என்ன நடக்கும் என்று சொன்னா 2 சவுண்டும் ஒண்டா வந்துடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு யுஹல் அப்படி ஓதும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா ஐயுஹல்
ஐயுஹல் அந்த ஏவை நாங்க கிளியரா காட்டணும். சிஸ்டர் சானியா. ஓ ஓகே, வந்துட்டீங்களா? எஸ். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆயா தானே? ஓ ஓ ஓகே. காஃப் வந்து ஹெவி. குல் யா ஐயுஹல். இங்க யாக்கு வந்து நம்ம 4 கவுண்ட் கொடுப்போம். ஓகேவா? மத்தோட எழுத்துக்களுக்கு அப்புறம் ஹம்சா. யா ஐயுஹல். யாக்கு ஷத்தா இருக்கு, ஷத்து நல்லா அழுத்தி நம்ம சொல்லணும். அண்ட் காஃபிரூன். கா 2 கவுண்ட்ஸ். காஃபிரூன். அங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்ல நம்ம நூனுக்கு வந்து ஃபத்ஹா இருக்கு, டெம்பரவரி சுக்கூன் போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் இல்லையா? அப்போ டெம்பரவரி சுக்கூன் போட்டு ஸ்டாப் பண்றதுக்கு முன்னுள்ள எழுத்து மத்துடைய எழுத்தா இருந்தது அப்படின்னா, சோ இந்த இடத்துல 2 ஆர் 4 ஆர் 6 கவுண்ட் கிட்ட நம்ம நீட்டி சொல்லுவோம். இதுக்கு பேரு மத்துல் ஆரிதி சுக்கூன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்போ காஃபிரூன் அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே, அடுத்த ஆயா பார்ப்போம். லா அஅ்புது மா தஅ்புதூன். ஓகே, சோ இந்த இடங்கள்ல லா அஅ்புது, இங்க லாக்கு 4 கவுண்ட் நாம நீட்டோம். ஓகே, அண்ட் அஅ்புது ஐனுக்கு சுக்கூன் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணிட கூடாது, அத கல்கலா பண்ணி சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண மாதிரி சொல்லிடக்கூடாது. ஓகே, அஅ்புது அஅ்புது மா தஅ்புதூன். மாக்கு 2 கவுண்ட்ஸ். மா தஅ்புதூன். லாஸ்ட்ல வக்ஃப் பண்ணும் பொழுது டெம்பரவரி சுக்கூன் போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அதே மாதிரி 2 கவுண்ட்ஸ் நீட்டலாம், 4 கவுண்ட் நீட்டலாம், 6 கவுண்ட்டும் நீட்டலாம். நீட்டி நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இந்த வேர்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில நேரங்கள்ல ல அஅ்புது அஅ்புதுன்றது வந்து நீட்டுப்படும். ஏன்னா அது அந்த அப்படி ஓதிக்கொண்டு போற போக்குல அது நடந்துடும். அதனால நாங்க அதுல கவனமா இருக்கணும். லம்மா மட்டும் தான் இருக்குது. ல அஅ்புது என்று அதை கண்ட்ரோல்ல எடுத்துக்கொள்றதுக்கு. ரைட், ஓகே, அடுத்த ஆயாக்கு போவோம். ولا أنتم عابدون ما أعبد. ஓகே, வல அன்தும் சேம் அந்த லாம் ல அன்தும் அங்க 4 கவுண்ட் நீட்டுவீங்க மத்தோட எழுத்துக்களுக்கு அப்புறம் ஹம்சா. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இஹ்ஃபா ரூல் வந்திருக்கு. ஓகே, அன்தும் இஹ்வானா ஹைட் பண்ணணும். ஹாஃபா நூன ஹைட் பண்ணி சொல்லணும், பிளஸ் குன்னாவோட சொல்லணும். அன்தும் ஆபிதூன ஆ 2 counts. بدون دو 2 counts. عابدون ما أعبد. மாக்கு 4 கவுண்ட் நீட்டுவீங்க. அஅ்புது புது லாஸ்ட்ல கல்கலா பண்ணி ஷேக் பண்ணி சொல்வீங்க. ஓகே, அடுத்த ஆயா. ولا أنا عابد ما عبدتم. ஓகே, வல அன இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ல 4 கவுண்ட் நீட்டுவீங்க. ஓகே, அடுத்து ந அங்க பாருங்க நூனுக்கு அப்புறம் அலிஃப் வந்திருக்கு. அலிஃப் மேல குட்டிக்கோன்னு 0 மாதிரி வந்திருக்கு இல்லையா? சோ அந்த இடத்துல நீங்க அந்த அலிஃப் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க, சைலண்ட் ஆயிடும். அன அவ்வளவுதான் சொல்வீங்க. அன அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகே, வல அன ஆபிதும். இங்க என்ன ரூல் வந்திருக்கு, இத்காம் பில் குன்னா, அதாவது ஜாயின் பிளஸ் குன்னா. ஜாயின் பண்ணி குன்னா பண்ணி சொல்வீங்க. ஆபிதும் மாக்கு 2 கவுண்ட்ஸ் நீட்டுவீங்க. அபத்தும் அபத்தும்
தும் அந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த டேல ஃபிட் பண்ணிட்டு அபதுன்னு ஷேக் பண்ணிடாம அபத் தும் அப்படின்னு பேவத்தாவோட ஜாயின் பண்ணி அபத் தும் அப்படின்னு சொல்லணும். ரைட், அடுத்த ஆயா. ولا أنتم عابدون ما أعبد. ஓகே. ولا أنتم முன்னாடி சொன்ன ஆயால மாதிரி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் மத்துக்கு 4 கவுண்ட் கொடுப்பீங்க. அடுத்து இஹ்ஃபா வந்திருக்கு, அந்த இடத்துல ஹைட் பிளஸ் குன்னா பண்ணி சொல்வீங்க. ஓகே, ஆபிதூன டு கவுண்ட்ஸ் சேம் அதேதான். நம்ம தேர்ட் ஆயால பார்த்ததே தான் இங்கே வந்திருக்கும். ஓகே, சோ அதே ஆயத்தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆபிதூன மா அஅபுது சேம் 4 கவுண்ட் நீட்டிட்டு கல்கலா பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஓகே, கடைசி ஆயா. லக்கும் தீனுக்கும் வலிய தீன். ஓகே, லக்கும் தீனுக்கும் தி டு கவுண்ட்ஸ், நுக்கும் வலிய தீன். தீன் அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், மதுல ஆரித்லி சுகூன் அப்படிங்கிற ரூல் வந்திருக்கனால 2 கவுண்ட் 4 கவுண்ட் ஆர் 6 கவுண்ட் கூட நீட்டி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இதுல வந்து இந்த கடைசி வேர்ட்ல பாத்தீங்கன்னா சில பேர் ஓதும் போது வந்து லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அதுல அந்த தாவுல வந்து ஒரு ஷத்தா வந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க, வலிய தீன் அப்படி. ஆனா அதுல நாங்க கவனமா இருக்கணும், அதுல ஷத்தா இல்ல, செப்பரேட் வலிய தீன், வலிய தீன் அது சேர்த்து ஓதும் போது அப்படித்தானா அது வந்துடும் வலிய தீன் என்று. அப்ப அதுல கவனமா இருக்கணும், வலிய தீன் என்று ஓதுறதுக்கு. ஓகே, அப்ப இந்த சூறாலையும் நாங்க பார்த்துட்டோம் எங்க எவ்வளவு நீட்ட வேணும், எவ்வளவு ஒன்னா வைக்க வேணும், எந்த எழுத்தை எவ்வாறு உச்சரிக்க வேணும் என்று. ஓகே, இன்ஷா அல்லாஹ் இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த சூறாவை ஓதுவோம். எல்லாரும் ரெடி தானே? ரைட். குல் யா அய்யுஹல் காஃபிரூன். لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. ரைட், எல்லாரும் மோதினீங்களா? அப்ப இவ்வளவு நாள் இந்த 3 சூறாவையும் நீங்க ஓதினதுக்கும் இனிமேல் ஓத போறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு அந்த வித்தியாசம் ஃபீல் ஆகும், தெரிய வரும், புரிஞ்சிருக்கும் என்று நாங்க நம்புறோம். ரைட், சில புதிய விஷயங்கள் இல்லாட்டி பல புதிய விஷயங்கள் நீங்க படிச்சு கொண்டிருப்பீங்க. இனிமேல் படிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு எழுத்தை பத்தியும் ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு தஜ்வீத் ரூல படிச்சதுக்கு அப்புறமும் நாங்க பிழை செய்யக்கூடாது. இல்ல இந்த நாவு இப்படித்தான் பழகிட்டு இந்த எழுத்தை இப்படி ஓதித்தான் பழகுது, எனக்கு இதை எடுக்க வருது இல்ல, இல்லாட்டி சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெக்கம் இருக்கும், வெக்கம் வரும், இல்ல இப்படி வந்து இதெல்லாம் வந்து பெரிய பெரிய காரி மாதிரி தான் ஓதுவாங்க, ஆடியோல யூடியூப்ல மட்டும்தான் ஓதுவாங்க, எனக்கு இப்படி எல்லாம் வராது, எனக்கு வார மாதிரியே நான் ஓதுறேன் அப்படின்னு எல்லாம் நாங்க இருக்க இயலாது. சரியா? மாத்திக்கொள்ளணும். ஒவ்வொரு புதிய விஷயம் நாங்க படிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு அலிஃப் இப்படித்தான் சொல்லணும்னு படிச்ச அது அடுத்த செகண்டே நாங்க அதை மாத்திக்கொள்ளணும். எப்படி என்ன மாதிரி எவ்வளவு வருஷ காலம் நாங்க ஓதி இருந்தாலும் இப்ப இன்றைக்கு இந்த ஜாயின் ஆகிருக்கிற இந்த மீட்டிங்ல நிறைய வயது வித்தியாசம் உடையவர்கள் இருப்பீங்க, சிறியவர்கள் இருப்பீங்க, யங் ஏஜ்ல உள்ளவங்க இருப்பீங்க, முதியோர்கள் இருப்பீங்க. எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்த புதுசா படிக்கத்தான் வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப படிச்ச விஷயத்த இப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க.
இந்த எழுத்தை நான் இவ்வளவு நாளா பிழையா ஓதிட்டேன், நான் இப்பவே மாத்திக்கொள்றேன் அப்படின்ற எண்ணத்தை உறுதியா எடுங்க. இந்த எழுத்தை இவ்வளவு நாளும் நான் உச்சரிச்சது பிழை, இந்த சவுண்ட கொடுத்தது பிழை. அதனால நாங்க ஒரு விஷயத்த தெரியாம பிழை செஞ்சது இவ்வளவு நாளும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் மன்னிப்பான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு இன்டென்ஷனலா அந்த பிழைய செய்யக்கூடாது, கட்டாயம் மாத்திக்கொள்ள வேணும். அதனால எல்லாருமே நீங்க என்னென்ன படிச்சீங்களோ அது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி உங்களோட உதல மாத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப இன்றைக்கும் நாங்க ரெண்டமா 3 சிஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்போம். இந்த சூறா 3 சூறாவையும் மனனம் செய்தவர்கள், ஓதக்கூடியவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓதினவர்கள் இல்லாம வேற வேற ஆட்களுக்கு நாங்க சான்ஸ் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நேத்து ஓதினவங்க இல்லாம மத்தவங்க மாதிரி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நாங்க ரெண்டமா செலக்ட் பண்ணி சொல்றோம் பேர் உண்டு. சரியா? சிஸ்டர் ரக்ஷானா நீங்க செலக்ட் பண்ணுங்க 3 பேரை. எஸ். ஹுமையா அப்படிங்கிற ஐடியில இருக்கு சிஸ்டர், அன்மியூட் பண்ணிக்கோங்க. சிஸ்டர் ஹுமைரா. ஓகே. நெக்ஸ்ட் சிஸ்டர் அனீசா. ஓகே. வலைக்கும் சலாம். Ustaz, shall I read Tabbat Yada? Yes, sure, inshallah. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. صدق الله العلي العظيم. استاذ மாஷா அல்லாஹ், சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். நல்ல அழகான முறையில ஓதுனீங்க ஹுமைரா. Ustad, my name is Khadija, Ustad. Oh, Khadija. Okay, alhamdulillah. Barakallahu fiki. Okay, next sister Fatima. 3 Fatima இருக்கீங்க. Fatima Hafsa. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. Okay, alhamdulillah. Barakallahu fiki. Next Rabia. وعليكم السلام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد
ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சோ இதுல அந்த ஐன் வந்து ஷேக் பண்றீங்க இல்லையா, அது ஷேக் பண்ணாம பாத்துக்கோங்க. ஓகே Okay, ஓகே sister. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். மத்தபடி நல்லா பண்ணீங்க சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, மத்தவங்க எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. நேம் கூப்பிடுறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணி பேசுங்க இன்ஷாஅல்லாஹ். சிஸ்டர் ஃபாத்திமா பேகம். Assalamualaikum Ustaz. வலைக்கும் ஸலாம். Bismillahirrahmanirrahim. Tabbat yada abi lahabin wa tab. Ma aghna anhu malu wa ma kasab. Sayasla naran zata lahab. وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அஹ்சன்தி. பரக்கல்லாஹு ஃபீக்கி சிஸ்டர். அல்மா நானும் ஓத. ஓகே, ரீட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. صدق الله. அல்ஹம்துலில்லாஹ், பரக்கல்லாஹு ஃபீக். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே நல்ல நீங்க ரீட் பண்ணீங்க. சோ கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சோ நிறைய பேர் வந்து நீங்க ரீட் பண்றீங்கன்னு சொல்றீங்க, பட் நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே ஒவ்வொரு நாளைக்கு கூப்பிடும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, எல்லாருக்குமே சான்ஸ் கொடுப்போம். ஓகே, சோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த தஜ்வீதோட ரூல்ஸோட அப்ளை பண்ணி படிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ், இல்லையா? சோ இன்னும் டீட்டெயிலா தஜ்வீத வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லா குர்ஆன் ரீட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதே மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து நம்மளுடைய அல்வைஸ் குர்ஆன் அகாடமில எடுத்துட்டு இருக்காங்க. ஹிப்ஸ் கிளாஸா இருக்கட்டும், பர்சனல் கிளாஸ், அதாவது உங்களுக்கு 1-to-1 செஷன் வேணும்னாலும் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் கிளாஸ் வேணும்னாலும் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் உங்களோட டைமிங்ல உங்களுக்கு எந்த டைமிங் கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த டைம்ல எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க உங்களுக்கு எந்த கிளாஸஸ் பத்தி டீடைல்ஸ் வேணும்னாலும் நம்மளுடைய அகாடமில நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சோ நம்மளோட சேனல் இருக்கு இல்லையா, அல்வைஸ் குர்ஆன் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய கோர்சஸ் வந்து இன்ஷா அல்லாஹ் ஃப்ரீ கோர்சஸும் அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிளாஸஸ் பத்தி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளுடைய அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு அதை நீங்க அப்டேட்ட பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, சோ அதே மாதிரி இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க. அதை நல்லா ரிப்பீட் பண்ணிட்டு உங்களுடைய குர்ஆன் எடுத்து நோட் பண்ணிட்டு இதே வந்து அப்ளை பண்ணி நீங்க படிக்க ட்ரை பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே சிஸ்டர், அப்ப இன்னைக்கு நாங்க படிச்ச இந்த தஜ்வீத் நாங்க உங்களுக்கு சொல்லி தந்த இந்த ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நாங்க நம்புறோம். பட் இதே மாதிரி கண்டினியூவா நீங்க எல்லாரும் வரணும். எந்த ஒரு கிளாஸையும் இடையில மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு சூறாலையும்
வர ஒவ்வொரு தஜ்வீத் ரூலையும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ரைட். அப்ப உங்களுக்கு ஒரு சூறா மிஸ் ஆகினாலும், அந்த ஒரு நாள்ல ஒரு 3 சூறா 2 சூறா மிஸ் ஆகினாலும் அந்த சூறால உள்ள தஜ்வீத் உங்களுக்கு மிஸ் ஆகும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த 12 மாதத்துல ஒரு மாதம் தான் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க. 30 நாளும் இன்ஷா அல்லாஹ் இந்த மார்னிங் இந்த ஒரு 1 hour. அதனால இன்ஷா அல்லாஹ் மிஸ் பண்ணாம எல்லாரும் கண்டினியூவா வாங்க. நீங்க கண்டினியூவா வரது, நீங்க சப்போர்ட் பண்றது, நீங்க தர அந்த ஃபீட்பேக் தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அப்ப உங்களுக்கு மேக்சிமம் எங்களோட பெஸ்ட்டை தருவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால எல்லாரும் மிஸ் பண்ணாம வாங்க. என்னென்ன மாதிரி உங்களுக்கு விளங்குது அப்படின்றது எங்களுக்கு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் ஏழுமான அளவு நாங்க உங்களுக்கு எல்லாமே செய்வோம். ஓகே, அப்ப இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சு கொள்வோம் இந்த செஷனை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். ரைட், துஆ ஓதிக்கொள்வோம். سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. السلام السلام عليكم عليكم ورحمة الله وبركاته. جزاك الله خير.